NCERT 12 Physics Exercise 13.8. How long can an electric lamp of 1000 watt be kept glowing by the fusion of 2 kg of deuterium and take the fusion reaction as? இப்போ நல்லா கேங்க ஹவு லாங் அப்படின்னு கேட்டால் டைம் கேட்குறாங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? பவர் வந்து 100 வாட் 1000 வாட் 100 வாட்டுக்குன்னு கொடுத்துருக்காங்க. பவரோட யூனிட்டை நமக்கு தெரியணும், ஜூல் பெர் செகண்ட். அப்போ நமக்கு டைம் தெரியுதுன்னா இந்த செகண்ட் இங்கே இருக்குது, புரியுதா? அண்ட் எப்படி சால்வ் பண்ணலாம்? நமக்கு டைம் கேட்டிருக்காங்க, பவர் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன ரிலேஷன் தெரியும்? E is equal to P into T. Energy is equal to power into time. அப்போ டைம் is equal to energy by power. ஸோ பவர் தெரிஞ்சிச்சு, நம்ம எனர்ஜி கேல்குலேட் பண்ணால் போதும். ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுலேயும் எவ்வளவா? ஃபியூஷன்னா 2 ஸ்மாலர் நியூக்ளியை கம்பைன் பண்ணி வரக்கூடியதான் ஃபியூஷன். 2 kg ஆஃப் டியூட்ரியம். அதுக்கு எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆயிருக்கு? 3.27 எனர்ஜி ரிலீஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது 2 kgங்கிற போது எல்லா ஆட்டம்ஸுக்கும் நமக்கு வேணும். அப்போது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் சால்வ் பண்ணணும். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுவோம்? Na இன்ட்டு மாஸ் பை மாஸ் நம்பர் into mass number. அப்போ 6.023 into 10⁻²23. மாஸ் எவ்வளோ? 2 kgன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம கிராமுக்கு மாற்றணும். டிவைடட் பை மாஸ் நம்பர் ஆஃப் இந்த இது ஸ்டார்டிங் இது டியூட்ரியம்குள்ளது. மாஸ் ஆஃப் 2 kg ஆஃப் டியூட்ரியம் தானே கேட்குறாங்க. அப்போது மாஸ் நம்பர் இஸ் 2. ஓகே, இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா 6.023 into 10⁻26 ஆட்டம்ஸ் நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ இவ்வளோ ஆட்டம்ஸுக்கு நமக்கு இவ்வளோ எனர்ஜின்னு தெரியணும். இங்கே எனர்ஜி ரிலீஸ் வந்து 63 கொடுத்துட்டாங்க. ஸோ therefore எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 3.27 மெகா எலக்ட்ரான் வோல்ட். அப்போ 1.6 into 10⁻⁻19 into 6.023 into 10⁻26. அப்போ ஜூலில் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இல்லைனா நமக்கு மெகா எலக்ட்ரான் வோல்ட் போட்டு லாஸ்ட்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு இதை பண்ணலாம். ஓகே, சரி. இது மெகா. ஸோ மெகாங்கிற போது இன்ட்டு 10⁻6ன்னு போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களோட ஆன்சர் வந்து 1.576 into 10⁻14 ஜூல்ஸ். இப்போ நமக்கு என்ன வேணும்? டைம் தானே வேணும். ஸோ அதை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணினா போதும். ஸோ நமக்கு டைம் இஸ் ஈக்குவல் டு E by P. இப்போ E எவ்வளோ? 1.576 into 10⁻14 by 100. ஸோ இந்த 100 இப்போ மேலே போகுது அப்படின்னா 1.576 into 10⁻12 செகண்ட்ஸில் கிடைக்கும். ஸோ டைம் வந்து இவ்வளோ செகண்ட்ஸ் 10⁻12. அப்போ நம்ம ஒரு செகண்டை நம்ம ஒரு ஹவருக்கு மாற்றுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா 1.576 into 10⁻12. ஓகே, செகண்டை எதுக்கு மாற்றுறோம்? மினிட்ஸ்க்கு மாற்றுறோம். ஓகே, மினிட்ஸை என்ன பண்ணுறோம்? ஹவர்ஸ் மாத்திரம். ஸோ 60 into 60 into 24 into இவ்வளோ டேஸுங்கிற போது 265. ஸோ ஓகே, ஸோ இதுதான் நமக்கு செகண்ட்லேருந்து உடைய கன்வர்ஷன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? அதாவது செகண்ட் டு இயர்ஸ் மாத்திரம் நமக்கு என்ன தரும்? 1 year is equal to 365 days தெரியும். அடுத்து 1 டேக்கு எவ்வளவு? 24 hours தெரியும். 24 hours. அடுத்து 24 ஹவர்ஸில் 1 hour is equal to 60 minutes தெரியும். அடுத்து 60 minutes is equal to என்ன தெரியும்? 60 seconds. 1 minute is equal to 60 seconds தெரியும். அதனால தான் இதை மல்டிப்ளை பண்ணுறோம். 365 24 60 60. ஓகேவா? அதாவது டிவைட் பண்ணுறோம். செகண்ட் இதெல்லாம் வந்து இயர்ஸ் டு செகண்ட். நம்ம இப்போ பண்ணுறது செகண்ட் டு இயர்ஸ், அதெல்லாம் டிவைட் பண்ணுறோம். இந்த வேல்யூ எப்போவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் யூனிட்லேயுமே உங்களுக்கு எக்ஸசைஸில் இருந்திருக்கும். ஸோ நான் டேரெக்டாகவே எழுதுகிறேன். ஸோ இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் யுவர் ஆன்சர் வில் பி 3.1536 into 10⁻11. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? இதெல்லாம் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் உங்களோட ஆன்சர் 4.99 into 10⁻4 வரணும். 4 years. ஸோ இவ்வளோ இயர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 5 years அதாவது 50,000 years ஆகுது. ஓகே, தட்ஸ் ஆல்.